வணக்கம். திருக்குறள் பற்றிய தகவல்கள். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல். 53 புலவர்களால் எழுதப்பட்ட 55 பாடல்கள் கொண்ட திருவள்ளுவ மாலை. தமிழுக்கே கதி என அழைக்கப்படும் நூல்கள் யாது? காப்பு, கம்ப ராமாயணமும் திருக்குறளும் ஆகிய நூல்களை தமிழுக்கே கதி என அழைக்கப்படுகிறது. முதலில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்? முனிவர் 1730 லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? 1856 ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தமிழில் குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல் எது? திருக்குறள். திருக்குறளை படிப்பதற்காகவே மொழி கற்றவர்கள் யார்? மகாத்மா காந்தியடிகள் மற்றும் கார்ல் கிரவுச். திருவள்ளுவர் உருவத்தை முதன்முறையாக வரைந்தது யார்? வேணுகோபால் சர்மா. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறையாக கொண்டு வந்தது யார்? மறைமலையடிகள். திருக்குறள் அச்சிட்டத்தை முதன்முறை வெளியிட்டவர் யார்? ஞான பிரகாசம். தமிழர்கள் அனைவரின் வீட்டிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் என கூறியது யார்? அறிஞர் அண்ணா. திருக்குறள் பற்றி கால்டுவேல் என்ன சொல்கிறார்? உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை இன்னும் புதுப்பித்து விடலாம் என்று கால்டுவேல் கூறுகிறார். நன்றி.